எங்கே வேலைக்கு கிளம்பிட்டீங்களா? வேலைக்கா? வேலைக்கு என்ன வேலை தான் கிடக்கு? வேலை எல்லாத்தையும் பிரியாமல் ஓரளவுக்கு எங்கேயும் போகிறாங்க படம் பார்க்க. அன்றைக்கி லட்சுமி இடத்துக்கு போயிருக்கேன். வெளியே வர கொண்டு வெளியே வராங்க. ஆனால் பிள்ளைகள் யாரும் இல்லை. பரவாயில்ல, அந்தளவுக்கு ஒரு ஒற்றுமையாக இருக்கான்னு சொல்ல வரேன். சந்தோஷம் தானே? அதுமாதிரி துணி போனாலும் பின்னாடி போய் நிற்கிறாரு, ஹெல்ப் பண்ணுறாருல. என்ன எல்லாம் பண்ணுறாரு. எனக்கு தான் ஒரு 10,000 கேட்டு வாங்கிட்டு இழுத்து கிடக்காரு இன்னைக்கு நாளைக்கு. ஆமாம், நான் இந்த மைண்டு சொல்லிப்பிடலாம். ஒரு நம்ம வந்து உள்ளூருக்குள்ளே செஞ்சுக்கிட்டு சண்டை வந்துடும். என்ன செஞ்சாருன்னு எனக்கும் தெரியலப்பா. அதே அந்த வண்டி எடுத்து வர பாதியை இந்த வண்டி எடுத்து அதாவது ஒரு பழமொழி என்ன சொல்றேன்டா, சேர்த்தி வேலை செஞ்சவனு கேட்டேன், செஞ்ச வேலையை விட்டவனு கேட்டேன். அதே என்ன சொல்றேன், ஒரு உண்மையை சொல்லி உண்மையை நான் கொண்டு வந்து சொல்லிட்டு வச்சுட்டா அந்த உண்மையோட நம்ம போயிடலாம். அந்த உண்மையை மறைக்கிறதுக்காக வேண்டி 100 பொய்யை சொல்றது. அந்த ஒரு பொய்யை போய் அந்த இல்லை, அந்த ஒரு உண்மையை குறைக்கிறதுக்கு எத்தனை 100 பொய் சொல்ல வேண்டியது. அந்த 100 பொய் சொல்லி உன் மைண்ட் தானே அங்கே ஒரு மேலே ஓட்ட என்ன செய்வேன், கதம் கொடு, ஒரு மேலேயே விழுந்து வச்சுப்பா. இதே நேர காலம் வரும், இப்படித்தான் வரும். ஏழை ஏய் வாடா, உனக்கு நமக்கு தேவையாடா ஏதாச்சும். இவங்க இந்த மாதிரி சும்மா இருக்க சங்க ஊதி கெடுத்த ஆண்டி இந்த மாரி இது அவன் பண்ண முடியும். ஏய் அப்படிலாம் வேணாம், பிள்ளைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் வைக்கணும். அப்படி நீ இங்கே இருக்கும்போது அப்படி சொல்கிற.